எகிப்தியத்தை பொறுத்த வரைக்கும் மர்மங்கள் அப்படிங்கிறது அடங்காத ஒன்று. புதுசா ஏன் இந்த செகண்ட் வரைக்கும் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அங்க மிஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது அவ்வளவு அதிகமா இருக்கு. இது போல நம்ம இந்தியால நாள்தோறும் பண்ணா இதை விட அதிகமாவே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை. சரி, இப்ப நம்ம மிஸ்ட்ரி பத்தி வந்திருக்கோம். அதுவும் எகிப்தியத்தை பத்தி வரும்போது என்ன புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரோனமி அப்சர்வேட்டரி. இதை பேர் கேட்கும் போது என்ன கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம எப்படி முன்னாடியே நவகிரகம் வச்சு வழிபட்டோம், 9 கிரகங்கள் இருக்கும், அதை சுத்தி வருவோம். அந்த காலத்திலே தமிழர்கள் எத்தனை கிரகங்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை சாமியா வழிபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றோமோ, எகிப்தியத்துல அந்த மாதிரி ஒரு வழிமுறை நடந்திருக்கு. இது வரைக்கும் நம்ம எகிப்தியத்துல பார்த்த ஒரு விஷயம் என்ன, எல்லாம் சன், அந்த ரா கடவுளை கும்பிடுவாங்க. அதன் பிறகு பல பிளானட்ஸ் இருக்கும், அதை கடவுளா பார்த்து கும்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். பட் இந்த தடவை ஒரு கற்சிலையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட பாதி தான் இருக்கு, மீதி போரினால அழிஞ்சு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இந்த பாதி எதை பத்தி பேசுதுன்னா, எங்க இருந்தோ, அதாவது தூரத்துல இருந்து எத்தனை பிளானட்ஸ் இருக்கு, எத்தனை தொலைநோக்கு பார்வையில எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அங்க என்னெல்லாம் நிகழுது அப்படிங்கிற போன்ற விஷயம் டிராயிங்கா வரைஞ்சு அந்த கல்வெட்டு மாதிரி நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா. சோ இதுல உங்களுக்கு தெளிவா தெரிய வந்திருக்காது, ஹாஃப் தான் இருக்கு. பட் அங்க இருக்கிற ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு இவ்வளவுதான் கண்டுபிடிச்சிருக்கோம். பட் அவங்க சொல்ல வர அந்த ரீசன் என்னன்னா, இந்த மாதிரி அப்பவே அஸ்ட்ரானமி, அப்பவே ஸ்பேஸ் பத்தி இவங்க நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க, விண்வெளி பத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.